ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. ஏசாயா புஸ்தகம் 54 அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக ஒருவேளை யாரோ ஒருவர் நம்மளுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்பட்டு எப்படியாயிலும் அழித்து விட வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக சில திட்டங்களை, சில ரகசியமான ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி. ஆதி பெற்றோருக்கு பிறந்த காயின் ஆபேலுக்கு விரோதமாக காயின் ஒரு மறைமுகமாக ஒரு ரகசிய திட்டத்தை ஆலோசித்தான். பொறாமை எரிச்சல்னாலே தன் சகோதரனை கொலை செய்கிற ஒரு திட்டத்தை பாருங்க. அந்த ஒரு காரியம் அன்று தொடங்கி இன்று வர அநேகருக்குள்ளால மறைந்திருக்கிறது. என்னை சொல்லுவாங்க சிலர், எனக்கு விரோதமாக யாரோ பில்லி சூனியம் செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக யாரோ காய் மகாராம பகைக்கிறாங்க, நான் உயரக்கூடாது, இந்த தொழிலில் முன்னேறிவிடக்கூடாது, என் பிள்ளைகள் படித்து உயர்ந்திடக்கூடாது, நான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது என்பதற்காக யாரோ எனக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி அநேகர் சொல்வது உண்டு. ஒருவேளை இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கூட சொல்லலாம், பிரதர் யாரோ எனக்கு விரோதமாக எது செய்துக்கிறாங்க, ஏன் நீ கவலைப்படுறீங்க? உங்களுக்கு விரோதமாக எது செய்தாலும் அது வாய்க்கவே வாய்க்காது என்று வேதம் சொல்லுது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. தானியேலுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி எப்படியாயிலும் இந்த தானியேலை குற்றப்படுத்தணும், அவனுக்கு தண்டிக்கணும், சிங்கத்தின் குகையில் போட வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டத்தை தானியேலுக்கு விரோதமாக உருவாக்குனாங்க. ஆனால் பாருங்க, அந்த சதி திட்டம் தானியேலை சேதப்படுத்தவே இல்லை. இதை குறித்து தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும் பொழுது, சிங்கத்தின் கெபியில் தானியேல் கிடக்கும் பொழுது தரிவு ராஜா வந்து சொல்றாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இருக்கிற தானியேலே என்று சொல்லி. அப்போ ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறான் என்பது, நீ இடைவிடாது ஆராய்த்து வந்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க, அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறான் என்பதை அந்த ராஜா, தரிவு ராஜாவுக்கு தெரிந்திருக்கிறார். எனவே ஜீவன் உள்ளவரை ஆராதிக்கிற உங்களை என்னையும் அவர் மீட்டுக்கொள்வார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, நீ இடைவிடாது ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? அவர் ஜீவனுள்ள தேவனை இடைவிடாது ஆராதிக்கிறார் என்பதையும் அந்த ராஜா அறிந்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, தானியேல் ஏன் சிங்கம் சேதப்படுத்த முடியலை? சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ இவர்களை ஏன் அந்த அக்கினி சேதப்படுத்த முடியலை? அவர்களுக்கு விரோதமாக சில திட்டங்கள் செய்தாங்க. ஆமான் சதி திட்டத்தை செய்த போது அதை மிருகதாயினுடைய வாழ்க்கையில் நடக்கலை. யாரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தூக்கு மரத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி சதி செய்த அந்த ஆமானே தூக்கு மரத்தில் ஏற என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், தானியேலிடத்தில் இருந்த குணம், அவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தான். இரண்டாவது, இடைவிடாது ஆராதித்தான். தொடர்ந்து பாருங்கள், தானியேல் சொல்லும் பொழுது, ஏன் என்றால், எதனால சிங்கனை சேதப்படுத்தலை என்றால், ராஜாவே உமக்கு விரோதமாக நான் நியாயக்கேடு செய்யலை, என் தேவனுக்கு விரோதமாகவும் நான் செய்யலை, நான் உண்மையாக இருந்தேன், எனவே தான் சிங்கம் என்னை சேதப்படுத்தலை. அதாவது தானியேலுக்கு விரோதமாக ஏறெடுத்த அந்த இரகசிய திட்டங்கள் அது வெற்றி பெறலை, அது முறியடிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கவனிக்கிறோம். கேட்டுக்கொண்டு அன்பு சகோதர சகோதரியே, எனவே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அதை வாய்க்காமல் செய்ய வேண்டுமானால்
தானியரிடத்தில் இருந்த அந்த குணாதிசயம் உங்களுக்கு இருக்குமானால், உங்களுக்கு விரோதமாக ஒரு சேனையே வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக ஒரு ஊரே திரண்டு வந்தாலும் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்பதை விசுவாசிங்க. இந்த காலை வேளைங்க சொல்லுங்க, எனக்கு விரோதமாக உருவாக்குற எந்த காரியமும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லிக்கொண்டே போங்க. ஆண்டவர் இந்த நாள் முழுவதுமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.